திஸ் ஜென்டில்மேன்? அதான் பா நான் சொல்ல அவர்தான் இவரு. ஓ, நீதான் என் பொண்ணை காதலிச்சா? சத்தியமா உங்க தலையை அடிக்க. அதாவது முதல்ல அவர் என்ன காதலிக்கல, நான் தான் அவரை முதல்ல காதலிச்சேன். அதைதான் சொல்றாரு. ஆமா 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 ஆமா. குட் குட். ஏம்மா பேரு? மேகலா. அவர் பேரு மேகலா. ஆமா, ஆம்பளைக்கு கூட மேகலான்னு பேர் வைக்கிறாங்க. இல்லப்பா, அது என் பேரு. உனக்கு தான் நான் பேர் வச்சேன். என்கிட்ட சொல்றேன். அவர் பேரை கேட்டா தெரியாது. தெரியாது? மிஸ்டர் தெரியாது, நல்ல பேர். ஐயா இல்லப்பா, அவர் பேர் தெரியாது. 2 வருஷமா காதலிக்க, இன்னும் பேர் தெரியல. தெரியும்பா, தெரியும். அதாவது என் பாயால கிருஷ்ணவர் அவர் பேரு எப்படிப்பா சொல்ல முடியும்? சொல்ல முடியும். வெக்கமா? இந்த மேன் என் பொண்ணுக்கு காதலிக்க மாத்திரம் இல்ல, பண்பாட்டை காப்பாற்றவும் தெரியும், தெரியுமா? இப்ப சொல்லுவோம் பேர் என்ன? முத்து. 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 குட் நேம், குட் பாய், குட் ஹைட், குட் பர்சனாலிட்டி, குட் நேம். ஓகே, கம் ஆன். ஓகே ஓகே. கம் ஆன். போறீங்க வாங்க. எங்க? ஐயோ, துப்பாக்கி வச்சுக்காரு. ஏதாவது தொட்டு புத்து வளர்ந்தீங்க. மரத்தடி, மரத்தடி. தூக்கு, தூக்கு. தற்கொலை. பயமுத்தாக்க என்ன வேணாலும் சொல்லு. அப்பா, நான் சொல்றதுக்கெல்லாம் தர ஆட்டணும். தலையாட்டுமா? உலகத்துல எத்தனை பேர் சாமான் போய் தவறு தெரியுமா? நான் ஒருத்தன். வாங்க. துப்பாக்கி சொல்லு. உட்காருங்க. உட்காருங்க. பர்வதா, டாடி பர்வதா, கூப்பிட்டீங்களா? கூப்பிட்டீங்களா மாமா? யார் வந்திருக்கா பாத்தியா? டாக்டரா? ஐயோ மாமா, உங்களுக்கு ஹார்ட் அட்டாக்கா? என் கல்யாணத்தை முடிக்கிறதுக்கு முன்னாலே உங்களுக்கு எப்படி அட்டாக் வரலாம்? இவர் மேகலாவோட காதலன். அதனால நம்மளுக்கு என்ன வந்தது? காதலனா? நான் ஒரு காதலன். இந்த வீட்டுல இருக்கிறப்ப புது காதலன் நீங்க நுழைய விட்டுருக்கீங்க. உன்னை அப்படியே கட்டி. நீ கடிக்க வேண்டியது முறுக்கு. கடி. மேகலா, எனக்கு பயமா இருக்கு. இல்ல பேசாம. எந்த காதலன் ஜெயிப்பான்னு பாத்துருவோம். இந்த கண்ணாடியை முன்னால புடிங்க. முறுக்க பாக்குறீங்களா? குத்திடுவேன். என்னங்க முடியாது. என் காதல் தெய்வீக காதல். இந்த வீட்டை விட்டு நீங்க வெளியே போயிடுவா. காலை கொடுத்து எதையுமே ஆதரிக்கல. அதாவதுப்பா, உங்களுக்கு 1000 ஏக்கர் நிலம் இருக்கு. போய், அபத்தமான போய். இதை நான் மறுக்கிறேன். 15 ஏக்கராவுக்கு மேல் ஒருவர் நிலம் வைத்திருக்க கூடாது. அதுதான் நில உச்ச வரம்பு சட்டம். அது எஸ்டேட். அங்க வேலை எல்லாம் ஒழுங்கா நடக்குதான்னு இவங்க அப்பா கார்லயே போய் பாத்துக்கிட்டு வருவாரு. காதலியா? அப்படியா? அண்ணன் என்ன பண்றாரு? அவங்க அண்ணா கோயம்புத்தூர்ல இருக்கிற எல்லா மில்லையும் பாத்துக்கிட்டே இருக்காரு. எல்லாம் இல்லையுமா? தங்கச்சி, தங்கச்சி மில்லி கேண்டீன்ல மாவு அரைக்குவேன். அவர் தங்கச்சி லேடி டாக்டர்மா, எம்டி. அடுத்த மாசம் அமெரிக்கா போகுது. மேலா மறுத்தடி. ஆமா, உங்க பங்களா எங்க இருக்கு? ஏதுங்க பங்களா? பாக்கெட்ல இருக்கு, எடுத்து கொடுங்க. மொண்டா வரும்போது பங்களா கையில எடுத்துக்கிட்டு வருவாரு. கேள்விய பாரு. பேசாம இருங்க. ஏன் பேசாம இருக்கிறது? உங்க பங்களா எந்த ஊர்ல இருக்குங்க? ஏதுங்க பங்களா? ஆமா, ஏது பங்களா? எல்லாம் அரண்மனை மாதிரி வீடுங்க. பேலஸ் சொன்னதான் புரியும். மறுத்தடி. ஆமாமா, இவரு அடிக்கடி மேகலா மேகலான்னு கூப்பிடுறாரு. அது கைய தடை வருது. என்னது அது? என்னங்க அது? என்னமா அது? அதெல்லாம் நீ கேக்குற?
அதாவது அவருக்கு புகழ்ச்சினா பிடிக்காது. பாத்தீங்களா எவ்வளவு சிம்பிளா இருக்காரு. அந்தஸ்து வரும்போதுதான் அடக்கமா இருக்கணும். அதுதான் அவர் பிலாசபி. பாத்தியா வருவத என் மகளை அவ நான் பெத்த மக என்னை ஏமாத்த மாட்டான். ராஜாத்துக்கு திருஷ்டி சுத்தி போடுங்க. அட்டா எங்கடி நான் வருது. பழக்கம் போல பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கி கொடு, போய் சேருவான். இதே பழக்கம். பிளாட்ஃபார்ம் டிக்கெட் வாங்கி போறதுக்கு அவ்வளவு ரோஷம் கட்டு போய் நான் ஒண்ணும் இல்ல. டிக்கெட் எல்லாமே போவேன் தெரியுமா. ஊருக்கு போய் எங்க அப்பா கிட்ட சொல்லி உங்களெல்லாம் என்ன செய்யறேன்ப்பா. ஐயா படிக்கணும். ஆமா 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 மேகலா, அவரை கொண்டு போய் விட்டுடு. சரிப்பா. நீ வந்துரு, படிக்கணும். குட் பாய், குட் கேர்ள். அடிப்பு சொன்ன பிடிப்பா இருக்க. என்னது? கைய விடுமா. சாரி. சாரி. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ங்க. போயிட்டு வாங்க. போயிட்டு வரட்டுமா? ஏன் வரணும்? அம்மா ஏன் வரணும்? இப்ப சொன்னியம்மா போயிட்டு வான்னு. நான் சொன்னா இல்லையே, சொல்லலையே. போயிட்டு வான்னு சொல்லி. ஆமா சொல்ல, நீ சொல்ல. நான் தான் சொல்ல. போயிட்டு போங்க. போயிட்டு போறேன். கூப்பிட்டியா? இல்லையே. கூப்பிட்டு இருக்கணுமே. கூப்பிடணும்னு நினைச்சேன். நீ நினைச்ச என் மனசு அப்படியே சொல்லிடுச்சு. இந்த மனசு ஒண்ணா போச்சுன்னா அது என்னமோ கேட்கும். ஆமா. அப்ப நீங்க போயிட்டு அப்புறம் போயிட்டு வாடான்னு சொல்ல. போயிட்டு போயிட்டு சீக்கிரமா வந்துருங்க. கொஞ்ச நேரம் சும்மா இருக்க கூடாதா? நான் சும்மா இருக்கிறதுக்கு உன் பொண்ணையா சமையல்காரிய வேலைக்கு வச்சிருக்கான். சமையல்காரி எதுக்கத்த? நான் இல்ல. அது வந்து பொறுத்து பொறுத்து பார்த்து கடைசி நீ எங்க சம்பந்தம் பேச வந்துட்டியா? இன்னுமும் நாங்க சும்மா இருந்தோம்னா திடீர்னு ஒரு நாளைக்கு எங்க அண்ணனே நீ முந்தாள தூக்கி வச்சுட்டு போனாலும் போயிடுவாமா? நான் ஒண்ணு கல்யாணம் கல்யாணம் அலையில. பின்ன எதுக்காக மூச்சுக்கு 300 தடவை அத்தை அத்தைன்னு கூப்பிடுற? அது வந்து உங்களை போல பெரியவங்களை எல்லாம் பேர் சொல்லி கூப்பிட கூடாது இல்லையா? அப்படியா? நானு தானே ஓடியார. ஏய், நாங்க பெரியவங்க பேசிட்டு இருக்கோம், நீ என்ன குறுக்க குறுக்க வர? பல்லெல்லாம் தட்டிவிடுவேன். என் மேல ஏன் எரிஞ்சு விடுற தானே? மீனாட்சி, காலையில ஒண்ணு இவ்வளவு நேரம் எங்க போயிருந்தீங்க? வழியில பண்ணை வர மாமா. பாத்தீங்களா, கல்யாணம் உடனே கண்ணம்மாக்கு வெக்கத்தை பாருங்க. கண்ணம்மா கல்யாணத்தை பத்தி நான் சொல்லல. என்ன சொல்றீங்க? நம்ம காவேரியே அந்த பண்ணையார் கல்யாணம் பண்ணிக்கிடுமா. நல்லா இருக்கே கதை. கிளிய வளர்த்து பூனை கையில கொடுக்கறதா? அவனுக்கு என்னமோ கழுதாலும் தெரியல. நானும் சும்மா விடல, 4 கேள்வி நல்லா கேட்டுட்டு தான் வந்தேன். சரி சரி வா. பண்ணையா, 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 யோ பண்ணையா. என்னது விடு. என்ன சிரிப்பது? சிரிப்பேன் சிரிப்பேன். இனிமே எப்பவும் இப்படித்தான் சிரிப்பேன். உதப்பேன். சொல்லிப்பட்டு சரி. யோ பொன்னையா, சீக்கிரம் உன் வீட்டுல மோள சத்தம் கேட்க போதியா? மோள சத்தமா? ஐயோ மண்டு மண்டு. அன்னைக்கு அப்ப எனக்கும் புது துணி எல்லாம் கொடுப்பாங்க. அப்புறம் நம்ம 2 பேரையும் ஒன்னா உட்கார வைப்பாங்க. அப்புறம் உன் கையில தாலிய கொடுப்பாங்க. அப்புறம் என் கழுத்துல கட்ட சொல்லுவாங்க. ஐயா அப்புறம் உன்னையும் என்னையும் தனியா ஒரே அறையில தள்ளி கதவை பூட்டிடுவாங்க. அப்புறம் 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 என்னம்மா சொல்றீங்க? அந்த பரமசிவம் நம்ம காவிரியை கல்யாணம் பண்ணிக்கிறானா? இத கேட்டுட்டு அப்பா அவன் பல்ல உடைக்காம சும்மா வந்தாரு. நீ உடனே சண்டைக்கு போயிடாதப்பா. அவன் நம்ம காலை சுத்தின பாம்பு, கடிக்கத்தான் துடிப்பான். தப்பிக்கிற வரையில நாம தான் அடங்கி போகணும். அதுக்கு இல்லம்மா. ஓஹோ, மாப்பிள்ள வராத. இதுங்க நான் என்ன மரியாதை பண்றேன்னு பாருங்க. பொன்னியா, நான் உன்னை கெஞ்சி கேட்டுக்கிறேன். அவங்கிட்ட முரட்டுத்தனமா நடந்து ஏதாவது ஆபத்தை விலைக்கு வாங்கிக்காதப்பா. பொன்னியா, வாங்க 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 வாங்க. என்ன பெரிய பண்ணை சின்ன பண்ணை சேர்ந்து வந்திருக்கு.
வந்துருங்க போயிடா. ஏடா மகனும் சரியில்லை, தும்முறீங்களா? உங்களை என்ன அப்படி விட்டுறாமா? மரியாதை மரியாதை ரொம்ப பலமா இருக்கிறத பார்த்தா அண்ணே எனக்கு ரொம்ப பயமா இருக்குது. காவேரி, என்னண்ணே? இந்த பாலமா யாரும் வந்திருக்காங்க? வெக்கங்கிறது பொம்பளைங்க கூட சீதனம் கொடுக்கணும்னு சொல்லியா? நிறுத்து பொண்ணையா. பொண்ணு மூலமா சொத்து வர்றதாவது எங்க அண்ணனை பொறுத்த வரைக்கும் பொண்ணு மூலமா சொத்து போய்தான் எனக்கு தெரியும். நீ சும்மா இல்ல பொண்ணையா, ஒரு சல்லி கூட இந்த வீட்டுல இருந்து நான் வாங்க மாட்டேன். 2 வீட்டு கல்யாண செலவையும் நானே ஏத்துக்கிறதா முடிவு செஞ்சிருக்கிறேன். உங்களை போல புண்ணியவாங்க இருக்கிறனாலதான் நல்லா மழை பெய்யுது. புண்ணியம் கொஞ்சமா பண்ணிருக்காரு, தேவைக்கு மேல பண்ணிருக்காரு போல் இருக்கு. அதனாலதான் மழை கொஞ்சமா பெய்யாம வெள்ளமா வருது, புயலா அடிக்குது. அண்ணே காப்பி. சக்கரை நிறைய போட்டுக்கியா? தங்கச்சி போட்டு காப்பி. இது எனக்கா? சாப்பிடு 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 சாப்பிடு. தங்கச்சி கல்யாண குச்சியில முறையாச்சு சக்கரை வித்தியாசமே பொண்ணையா, என்கிட்ட நீ விளையாடிட்ட. உன்னை உங்க ஒப்பனை இந்த மிளகா பொடி காவேரிய அத்தனை பேரை நடுத்தல் நீ பாட்டுற. என் காலில் உணவிக்கிறேன்டா. இதோட நான் பரமசம் இல்லை, பரமசம் இல்லை. ஐயோ, நெத்திக்கானத்தை வந்து சபிச்சிட்டியா? என் பரமசிவம், என் உடம்புல கடைசி சொட்டு ரத்தம் இருக்கிற வரைக்கும் உன் காம பலிக்காது. உன்னை எங்க அப்பா காலில் வந்து மன்னிப்பு கேட்க வைப்பேன்டா. மண்டிட்டு கஞ்ச வைப்பேன். இல்லன்னா நான் பொண்ணையா இல்லை. பாப்பமா பாப்பமா பாப்பமா, ஏய் பாப்போம் பாப்போம் பாப்போம். நீ வெளியே வர பாப்போம். என்னப்பா? ஐயோ நானப்பா. உனக்கு சீக்கிரமா கல்யாணத்தை முடிச்சலான் இருக்கேன். கல்யாணமா? எனக்கும் வேண்டாப்பா. அழகான மாப்பிளைய கையில வச்சுக்கிட்டு கல்யாணம்னு ஏன் அலற? அது வந்து பரீட்சை பாஸ் ஆனேப்பா. பெரிய பரீட்சை படிச்சு கிழிச்சு எந்த ஆபீஸ்ல உத்தியோகம் பார்க்க போறேன்? இவகிட்ட என்னங்க பேச்சு? விளையாடாம கூப்பிட்டு பேசி முடிக்க சீக்கிரம். அப்பா முத்து எங்க இருக்கான்? அவரு வந்து ஹாஸ்டல்ல இருக்காரு. ஐயோ, மேஜர் மாரியப்பாவின் வருங்கால மருமகன் 10 பேர்ல ஒருத்தனா கணக்கு சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு இருக்கான். கேவலம் ஒட்டி படுக்கல எடுத்துட்டாங்க. இங்க வர சொல். போ அப்பா போ வந்து அப்பா போ. போறோம். என்னங்க நீ போ. நல்லசிவம், நல்லசிவம், நல்லசிவம். நீ ஏன்டா எங்க போனாலும் கூட கூட வந்துட்டு இருக்கிற? அண்ணா துஷ்டனை தூரம் விடக்கூடாது, கிட்ட கிட்ட வச்சுக்கணும். அதனாலதான் கூட கூட வர்றேன். நல்லசிவம், வாங்க வாங்க வாங்க. சின்ன பண்ண நான் கூட வந்திருக்கேன். உட்கார் வைக்கிட்டயா? வாங்கின கடன் வட்டி எல்லாம் ஏறிக்கிட்டே இருக்குது. எப்ப திருப்பி தர போற? முத்தையாவோட படிப்பு முடிஞ்ச உடனே இப்ப முத்தையாவுடைய படிப்பு முடிஞ்ச பிறகுங்கிற, அடுத்தாப்புல அவனுக்கு கல்யாணம் ஆன பிறகுங்க. அதுக்கப்புறம் அவருக்கு குழந்தை பிறக்கட்டும்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் அந்த குழந்தைக்கு படிப்பு முடியட்டும்னு சொல்லலாம். மொத்தத்துல காட்டாம நல்ல ஏற்பாடு. ஐயோ நான் அப்படி சொல்ல மாட்டேனுங்க, கொஞ்சம் பொறுத்துக்கோங்க. ஏன் நல்லசிவா பேசாம இந்த வீட்டை என் பேருக்கு எழுதி வச்சுட்டேன். வந்தாரியா பாயிண்ட்டுக்கு இவ்வளவு நேரம் சுத்தி வளர்ச்சது இதுக்கு தானா? என்னடா சொல்ற? என் அண்ணன் துஷ்டன். பண்ணையாரையா நீங்க என்ன சொல்றீங்க? குடியிருக்கிற இந்த வீட்டையும் உங்களுக்கு எழுதி வச்சுட்டா அப்புறம் நான் குடும்பத்தோட நடுத்தருவில தாயா நிக்கணும். ஏன் உங்க வயலுக்கு மத்தியில ஒரு சின்ன குடிசையை போட்டுக்கிறது? அதை சொல்ல நீங்க ஏன் வந்தீங்க? சொன்ன எங்க அண்ணனுக்கு இடம் மனசாச்சா? கொடுத்த கடனை நீங்க கஷ்டப்படாம திருப்பி கொடுக்கறதுக்கு வழி சொல்றாரு. கடனை கேளுங்க, ஆனா எங்க கண்ணியத்தை கேட்காதீங்க. இது எங்க பரம்பரை சொத்து. நாங்க பிறந்த வளர்ந்த புள்ள கோயில். நாங்க பாரதத்துக்கு தான் பெரியவங்களை கட்டினாங்க. ஒரு தாரவாத்து கொடுக்கறது. அப்போ என் கடன் உங்க வீட்டை தேடி வரும். எப்ப வரும்? அறுவடை முடியட்டும், தாய் பிறந்ததும் கடனை தீர்த்துடுறேன். அது கடையில வீட்டுக்கு வந்து அப்படி இப்படி ஏதாவது நடந்துருக்கீங்க,
என் பயலுக்கு உங்களே எதிராக்கி போட்டு ஜாக்கிரதை. போயா லேட்டாரா அறுவடை முடியட்டுமா? முடியும்டா, நீ வாட. திருமலை சாமி சொல்லல, அந்த பொன்னையா வயல்ல வயிறம் மின்னுதான், அத கருக்கி அவன் முகத்துல வீச்சு எறிஞ்சிட்டு வாங்க. போங்க வாங்க. உங்க அப்பா சொல்றாங்கிறதுக்காக உங்க வீட்டுல வந்து தங்கினா என் மானம் என்ன ஆகுது? இது பாருங்க, நீங்க இப்ப என் கூட வரலன்னா நான் வீட்டுக்கு போகவே முடியாது. ரொம்ப பிடிவாதமா இருக்காரு. எப்ப பார்த்தாலும் அப்பா அப்பா அப்பா. ஏன் இப்படி பயன் சார் அப்பாவுக்கு? இந்த ஒரே ஒரு தடவை மட்டும்தான் பிளீஸ், எனக்காக. உனக்காகவா உங்க அப்பா வந்து என்ன வந்து 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 அதுவே உங்களாலதான் நான் விழுந்துட்டேன். என்ன அதே உங்க அப்பா அதையா? கைய கொடு. இது இருட்டாத அம்மாடி. ட்ரெஸ் எல்லாம் நனைஞ்சு போச்சு. என்ன செய்யறதா? இந்தா உள்ள போய் காவலத்தை கட்டிட்டு காய வைப்போ. நீங்களும் வாங்க. சரி